உலகத்திலேயே ஒரு இயக்கம் தாய்மொழிக்காக போராடி உயிர் நீத்த இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம். அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கிற நம் மீது புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி ஹிந்தியை திணிக்கிறான் இன்றைக்கு ஆளுகிறவன். அவனுக்கு நன்றாக தெரியும் தமிழர்கள் உணர்வாளர்கள், மொழிப்பற்றாளர்கள், இனப்பற்றாளர்கள் அவர்கள் விடமாட்டார்கள் என்று சொல்லி அவன் சந்தடி சாக்கிலே மிக சாதுரியமாக மும்மொழி கொள்கை என்கிறான். ஹிந்தியை அடியிலே வைத்துக்கொண்டு மும்மொழி என்று சொல்லி இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் தேசத்தையும் ஏமாற்ற பார்க்கிறான். நீ ஏதாவது ஒரு மொழிப்படி அதுதான் மும்மொழி கொள்கை என்று சொல்லுகிறான். இன்றைக்கு விவாதம் பாராளுமன்றத்தில் புயலாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் எந்த அளவிற்கு நம் மீது வன்மம் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். தமிழர்களை நாகரிகமற்றவர்கள், அநாகரிகவாதிகள், காட்டு மிராண்டிகள் என்று ஒன்றியத்தை ஆளுகிற ஒரு முன்னணி அமைச்சர் சொல்லுகிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவன் வன்மம் கொண்டிருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் நீங்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அவனுடைய மதவாத கொள்கைகளை, அவனுடைய பாசிச கொள்கைகளை, அவனுடைய மக்கள் விரோத கொள்கைகளை, ஜனநாயகத்துக்கு புறம்பான அந்த போக்கை எதிர்க்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவரும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். They are undemocratic and uncivilized என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வன்மம் அவரிடத்தில் இருக்கும். அதனாலதான் தமிழன் நல்லா காட்டுனான். அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், இங்க 1,00,000 பொம்மையை எரிச்சு விட்டான். புரிஞ்சுக்கிட்டானா? புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினாலே தான் பேசிய மாத்திரத்தில் வாபஸ் பெறுகிறான். விடமாட்டோம் என்று சொன்னவுடன் பாராளுமன்றத்தில் சிங்கமன நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொதித்தெழுத பொழுது இன்றைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறவன் சொல்லுகிறான், நாடாளுமன்ற உறுப்பினர்களை தானே சொன்னார்கள், தமிழர்களை சொல்ல வேண்டும். எப்படி பூச்சி பூசுகிறான். சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களே நீ சொன்னா என்று சொன்னா ஏன் வாபஸ் வாங்குற? நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தானே சொன்னேன்னு சொல்லலாமே. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் நீ சொன்னேன்னு சொன்னா ஏன் மன்னிப்பு கேட்கிற? நீ வாங்காம இருந்திருக்கலாமே. ஆக இன்றைக்கு இந்த நீங்கள் எடுத்திருக்கிற இந்த உறுதிமொழி தான் நம்முடைய எதிர்காலம் என்று சொன்னேனே, நம்முடைய போர்க்குரல் அதுதான் நமக்கு எதிர்காலம் இன்றைக்கு. ஆகவேதான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுதான் நம்முடைய ஒரே இலக்கு என்று சொன்னார். ஏன் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம்? இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தந்தை பெரியாரில் இருந்து, அண்ணாவில இருந்து, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அந்த வங்க கடலோரம் அந்த தலைவர் நமக்கு ஊட்டி வளர்த்த அந்த தாரக மந்திரம், இங்கேதான் அந்த தாய் மொழி உணர்வு இருக்கும், இன உணர்வு இருக்கும். இந்த இயக்கத்திலே தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே வேறு ஒருவனுக்கும் அந்த அருகதை கிடையாது. இன்றைக்கு ஆக நண்பர்களே, இந்த மொழி ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொழியை அழித்தால் போதும், அந்த இனத்தை அழித்து விடலாம் என்று. ஆக நண்பர்களே, மும்மொழி நமக்கு தேவையற்றது. காரணம் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் இரு மொழியிலேயே இந்த உலகத்தையே ஆளுகிற தன்மையை பெற்ற. அவர் சொன்னதிலே என்ன உண்மை தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மும்மொழியை நீங்கள் கட்டாக வேண்டும், 3வது மொழியும் கற்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால், நம்மால் லண்டனுக்கும் அமெரிக்காவிலும் போய் கொடி நாட்டுவானா? சுந்தர் பிச்சை அங்கே போயிருப்பாரா? இன்றைக்கு டாப் பீப்புள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து போனவர்கள் தானே அங்கே இன்றைக்கு அமெரிக்காவிலும் லண்டனிலும் யூகேவிலும் ஐரோப்பியாவிலும் கொடி நாட்டி இருக்கிறார்கள். சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள். சொல்லு, எனக்கு லண்டனில் என்ன சம்பளம் கிடைக்குமோ, லண்டனில் என்ன வேலை கிடைக்குமோ, இல்லை அமெரிக்காவில் என்ன வேலை கிடைக்குமோ, இல்லை என்ன எனக்கு அங்கே ஒரு வசதி கிடைக்குமோ, அதை போல ஹிந்தி படித்தா பீகாரில் கிடைக்கும்னு சொல்லு. உனக்கே வேலை இல்லை, நான் ஏன் படிக்கணும் அதை? ஆக நண்பர்களை, இந்த மொழி என்பது தேவைக்கேற்றவாறு அமைகிற ஒன்று. நான் கூட தான் போனேன் டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறதுக்கு, ஹிந்தி தெரிஞ்சா போனேன். இவன் திட்டம் என்ன தெரியுமா? தம்பி பொன்னேரி சிவாவும் சரி, நம்ம சிங்கை தம்பி பிரபாகரும் சரி, இன்னைக்கு 55,000 பள்ளிகள் இருக்கு தமிழ்நாட்டில். ஹிந்தி படிக்கணும்னு சொன்னீங்கன்னா 55,000 ஹிந்திக்காரன் ஆசிரியராக போடணும். இதுதானே உன் திட்டம். 25,000 ஹிந்திக்காரன் ஆசிரியராக போட்டீங்கன்னா
அவன் சீனியாரிட்டி வந்தவுடனே நான் தான் ஹெட் மாஸ்டரும்பான். அவன் நம்ம பள்ளிக்கு அந்த ஹிந்திக்காரன் ஹெட் மாஸ்டர் ஆயிடுவான். ஆக நம்ம பிள்ளைகள்லாம் ஹிந்தியில் தான் படிக்கணும்பா, ஹிந்தியில் தான் தங்கிட்ட பேசணும்பா. இன்னைக்கு ட்ரெயினில் பார்த்திய அவன் இருக்கிற அந்த பெட்டை போடுறவன்லேருந்து அங்கே கிளீன் பண்ணுறவன்லேருந்து அத்தனை பேர் ஹிந்திக்காரன் தான். அவங்ககிட்ட போய் எதையாவது நம்ம தமிழில் கேட்டோம்னா ஹம்கோ தமிழ் மாலும் நைய ஹிந்தி மே பூச்சலோங்கிறான். நமக்கு புரியல. இங்கே வந்து நம்ம ஊரில் உக்காந்துக்கிட்டு எனக்கு தமிழ் தெரியல ஹிந்தியில் பேசணும்னு சொல்கிற அளவுக்கு இவன் புகுத்துறான்னு சொன்னால் நண்பர்களை எந்த அளவிற்கு இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். தமிழ்நாட்டிலே 55,000 பள்ளிகள் இருக்கிறது. இந்த 55,000 பள்ளிகளில் 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு வரை நம்முடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த ஸ்கூலை விட்டு நீக்கிறவங்க ஒருத்தம் கூட கிடையாது. 8ஆம் வகுப்பு வரை ஒருத்தர் கூட டிராப் அவுட் கிடையாது. ஸ்கூல் டிராப் அவுட்டுங்கிறமில்ல, பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுட்டான் அதுக்கப்புறம் அவன் படிக்கலன்னு சொல்லி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த டிராப் அவுட்டுங்கிறது சைபர் தான். ஆனால் இன்னைக்கு பீகாரில் என்ன தெரியுமா? 25% இன்றைக்கு டிராப் அவுட் ஆகிறது. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே 1 கோடி பேர் ஸ்கூலை விட்டு பள்ளியை விட்டு நின்றிருக்கிறான். இதுதான் உன் சாதனை. என்னைய ஏத்துக்க சொல்ற? புதிய கல்விக் கொள்கை இஸ் a failure, தோல்வியுற்றிருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். மும்மொழி கொள்கை தோற்றிருக்கிறது. நீ ஹிந்தியை படிக்க சொல்லுவதால் அல்லது வேறு மொழியை படிக்க சொல்லுவதால் இன்னைக்கு கர்நாடகத்திலே போர்க்குரல் கன்னடாவில் கர்நாடகத்தில் எழுப்பி இருக்கிறான். 96,000 குழந்தைகள் 3ஆம் வகுப்பில் இன்றைக்கு தேர்ச்சி பெற முடியவில்லை. இந்தியா முழுவதும் 1 கோடி பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகவில்லை உன்னுடைய மும்மொழி கொள்கையின் காரணமாக. மத்திய பிரதேசத்தில் டிராப் அவுட் 9%, யூபியிலே டிராப் அவுட் 6%, தமிழ்நாட்டிலே 0. காரணம் நாம் இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிற காரணத்தினாலே. நமக்கு தேவை ஒரு இணைப்பு மொழி. ஆக இவன் புகுத்துவதனாலே இந்த புதிய கல்விக் கொள்கையினாலே இந்த நாடு அழிந்திருக்கிறது, பாதித்திருக்கிறது. 2020 இந்த புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்கிட்ட எல்லா மாநிலமும் இன்றைக்கு சிதறி போயிருக்கிறது. மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை போனோம்னா 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரலாம் அவனுக்கு பரீட்சை கிடையாது, படிச்சுக்கிட்டே போகலாம். என்ன சொல்கிறான்? புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பு படிக்கணும், 3ஆம் வகுப்பு வரலும் படித்து முடித்த உடனே பரீட்சை எழுதணும். ஃபெயில் ஆகிட்டா 4ஆம் வகுப்புக்கு போக முடியாது. அப்போ அந்த பிஞ்சு குழந்தையில் ஒரு தோல்வியை நீ விதைத்தாய் என்று சொன்னால் அது என்ன நியாயம்? அது மனோதத்துவ ரீதியாக எந்த அளவுக்கு அந்த பிஞ்சு மைண்டில், அந்த சைல்டு மைண்டில், அந்த குழந்தைகளுடைய எண்ணத்தில் சிந்தையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் உணர்ந்தானா? இந்த திட்டத்துக்கு எவனோ ஒரு முட்டாப்பை அதிகாரி கொடுக்குறான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் 4ஆம் கிளாஸுக்கு போக முடியாது. அதே போல் 5ஆம் கிளாஸில் ஒரு பரீட்சை எழுதணும். 5ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டானா அதுக்கப்புறம் போக முடியாது, அப்புறம் ஆடு மேய்க்க போகணும். 6ஆம் கிளாஸில் இவன் என்ன புதிய கல்விக் கொள்கை சொல்கிறான் தெரியுமா? கணக்கெல்லாம் பெருசாக கிடையாது, அறிவியல் விஞ்ஞானம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது இந்த மண்ணுக்கு தேவையோ இந்த உலகத்துக்கு தேவையோ அதெல்லாம் கிடையாது. ஒகேஷனல் ட்ரைனிங்கிறான். என்ன? தச்சு வேலை செய்கிறது, கொல்லம் வேலை செய்கிறது, மண்பாண்டை செய்கிறது, குலத்தொழில புகுத்துறாயா. 6ஆம் கிளாஸில் இதைத்தாயா அன்றைக்கு பெரியாரும் அண்ணாவும் இந்த நாட்டில் எதிர்த்து ஓட ஓட விரட்டினார்கள் குலக்கல்வியை. ஏன்னா இவன் பூணூல் போட்டவன் உயர் ஜாதி, அவன் இதை தான் பண்ணுவான். குலாளர் மண்பாண்டம் தான் வைக்கணும், படிக்க போகக்கூடாது. படிக்கணும்னா அவன் நாக்கு இழுத்து சூடு போடுறான்னு சொன்னான் மேல் ஜாதிக்காரன். இவனுடைய திட்டம், அந்த சித்தாந்தம் இந்த மக்களை மனுவாதியாக, மனு ரீதியாக, அந்த மனு சாஸ்திரத்தின்படி அடிமைப்படுத்தியிருக்க வேண்டும். ஜாதியை, மதத்தை அந்த மதத்தின் அடிப்படையிலே வெவ்வேறு கூறாக சூத்திரன், சத்திரியன், வணிகன், பிராமணன் என்று பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படை தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. 6ஆம் கிளாஸ்லேயே நீ தொழில் கல்வி குடிக்கிறேன்னு சொல்லி மொத்த கல்வியில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ், அறிவியல் அத்தனையும் எடுத்துட்டான். வொகேஷனல் தான். இன்னும் தெரியுமா? 11ஆம் கிளாஸ் படிச்சுன்னா அதுக்கப்புறம் போக முடியாது, ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா. அப்புறம் டிகிரிக்கு போகலாம் பாஸ் பண்ணவங்களாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 3ஆவதுலேருந்து 5ஆவதுலேருந்து 10ஆவதுலேருந்து 11ஆவதுலேருந்து ஃபில்டர் ஆயிடுறானா. 1000 பேர் ஒரு ஸ்கூலில் படிக்கிறவன் ஒரு 200-300 பேர் ஃபில்டர் ஆகி நின்று போயிடுறான்.
அதுக்கப்புறம் காலேஜ் போனான். அவன் கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட் இயரில் பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா நீ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்கிறான். சர்டிஃபிகேட்டே போதுன்னு வாங்கிட்டு போயிடுறான். மூன்றாவது வருஷம் மொத்தம் 4 வருஷம் கோர்ஸ், 3 வருஷம்லாம் கிடையாது டிகிரி. இங்கே பட்டம் படிக்கிறது 3 வருஷத்தில் நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பிஜி, பிஏ படித்தோம்னா எம்ஏ, பிகாம் படித்தோம்னா எம்காம், பிஎஸ்சி படித்தோம்னா எம்எஸ்சி. இது என்ன பண்ணுறான், இந்த பிஏ பிஎஸ்சி பிகாமே 4 வருஷம் ஆகிவிட்டான். 1 வருஷம் முடிச்சுன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிச்சுன்னா ஒரு டிகிரி கொடுப்பேன், 4 வருஷம் முடிச்சா தான் ஹானர்ஸ் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நேராக பிஹெச்டி போயிடலாமா. இவன் கூத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ என்ன பண்ணுவான், 1 வருஷம் முடிஞ்ச உடனே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஏதாவது பொழப்பு பார்க்க போகலாமா. ஏன்னா இவன் தான் பானை செய்யலாம், சட்டி செய்யலாம், தச்சு வேலை செய்யலாம், செலவை செய்யலாம், எல்லாம் செய்யலான்னு இவன் இங்கேருந்து ஒகேஷனல் கோர்ஸை கொடுக்குறானே, எலக்ட்ரீஷியன் வேலை. ஆக இந்தியாவில் இருக்கிறவன் எவனும் அறிஞராக உருவாகக்கூடாது, அறிவியல் ரீதியாக வளரக்கூடாது என்று திட்டம் போட்டு இவனுடைய சித்தாந்தத்தை நுழைக்கிற வகையிலே தான் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் இன்றைக்கு திணித்து கொண்டிருக்கிறது. நண்பர்களா, இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம். தமிழ்நாடு இன்றைக்கு எந்த அளவிலே இருக்கிறது, நிதி ஆயோக் இன்றைக்கு இருக்கிற பைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் சொல்லுகிறது வறுமை ஒழிப்பு திட்டத்திலே தமிழ்நாடு முதலிடம், மனிதவள மேம்பாட்டிலே தமிழ்நாடு முதலிடம் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி நிதியை நிறுத்துறான். கல்விக்கு நிதியை 3000 கோடி தான் நீ கையெழுத்து போடலாதனால நான் 2712 கோடி கொடுக்க மாட்டேன்னு நிறுத்திவிட்டான். அதை போற இந்த நரேகா, இந்த ஏரி வேலை வாய்ப்புல 2000 கோடி 2700 கோடி நிறுத்தி வச்சிருக்கான். தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒன்றிய அரசு தான். ஆகவே தான் நம்முடைய இலக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற அந்த உறுதிமொழி. நண்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய எதிர்காலம் இது. இன்றைக்கு ஏறி வேலை வாய்ப்பில் இருக்கவங்களுக்கு 3 மாசமா சம்பளம் கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா, மோடி அரசாங்கம் பணம் கொடுக்கல. கொடுக்கிறேன் என்று சொன்ன நிதி அமைச்சர் கொடுப்பதை நிறுத்திவிட்டார், கொடுக்க மறுக்கிறார். தமிழர்களை காட்டு மிராண்டிகள் என்றும் அநாகரிகவாதிகள் என்றும் வன்மத்தை தெளிக்கிறவர்கள் நிதி கொடுப்பார்களா? அதான் நம்ம தலைவன் சொன்னான், 10,000 கோடி கொடுத்தாலும் என் மொழியும் என் உரிமையும் அடகு வைக்க மாட்டேன் என்று நெஞ்சை நிமிர்த்து சிங்கமிட குரல் கொடுத்தாரே. இந்தியாவில் வேறு யாருக்கு அந்த திராணியும் தெம்பும் இருந்தது? இன்றைக்கு கூட்டுக்குழுவை அமைத்திருக்கிறார். எதற்கு? மிகப்பெரிய ஆபத்து, பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து. மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதியை பிரிக்க போறான். ஏண்டானா நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி நம்ம ஆள் 10 பிள்ளையை பெற்றுட்டா 10 ஏக்கரா இருந்தால் ஒரு ஏக்கராவா பிரிஞ்சு போயிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏக்கரா இருந்தால் 2ஓட நிறுத்திக்கிட்டோம்னா ஆளுக்கு 5 ஏக்கரானாவது மீதி ஆகும்னு நம்ம ஆளு நாம் இருவர் நமக்கு இருவர்னா. அப்புறம் பார்த்தான், ஏண்டா அந்த 10ஐயும் பிரிக்கணும், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வச்சுக்கிட்டா அந்த ஒருவங்கிட்டயே அந்த 10 இருக்குமேன்னு இவன் கட் பண்ணி பொருளாதாரத்தை மட்டும் பார்த்து நல்லா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும், ஏன் கஞ்சி குடிக்கணும், நல்லா பிரியாணி சாப்பிட்டுமேன்னு சொல்லி நல்ல சிந்தனையோடு செயல்பட்டான் தமிழன். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நாடு முன்னேறி இருப்பதற்கு காரணம். தமிழ்நாடு இஸ் தி ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் தி ஹோல் நேஷன் என்று சொல்லுகிறானே, பணக்கார மாநிலம் என்று சொல்லுகிறானே, காரணம் இந்த கொள்கைதான். மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் காரணமாக பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, மக்களுடைய வாங்கும் சக்தி பெருகி இருக்கிறது. அவன் மற்ற மாநில ஆட்களை, மற்ற மாநில நபர்களை காட்டிலும் அவன் தொடர்ந்து பொருளாதாரத்திலே ஒரு நிலைப்பாட்டிலேயே இருந்த காரணம். ஆகவேதான் நம்முடைய பங்களிப்பு என்பது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. என்ன அக்கிரமம் தெரியுமா, இன்றைக்கு இருக்கிறவர்கள்லாம் நாம கொடுக்கிற ஒவ்வொரு வரி பணமும், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, நம்ம ஒரு பொருளை வாங்கினோம்னா கஸ்டம் டியூட்டி, நம்ம ஒரு பொருளை வாங்கினா சேல்ஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி வரியிலிருந்து அத்தனை வரியும் தமிழ்நாட்டில் இருக்கும் பொறுப்பாக கட்டிட்டு இருக்காயா. அவன் செலுத்துகிற அந்த வரி பணம் ₹1 எங்கே போகுது? டெல்லிக்கு போகுது. தமிழரசி நீ கொடுக்கிற ₹1 டெல்லிக்கு போகுது. திருப்பி எவ்வளோ கொடுக்குறான் தெரியுமா? 29 பைசா தான் கொடுக்குறான். மீதி 71 பைசாவை எங்கே கொடுக்குறான் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறான். ₹3.77 பைசா கொடுக்குறான். அவன் ₹1 கொடுத்துட்டு ₹3.25 வாங்கிட்டு போகிறான். அதை விட இந்த பீகார்காரன் நீ சொன்னி அந்த ட்ரெயினில் பார்த்தியா, ₹50 கூட வேலை செய்கிறேன்னு சொன்னானே,
அவனுக்கு எவ்வளவு கொடுக்கறான்னா 9 ரூபாய் கொடுக்கறான், அவன் கொடுக்கிற 1 ரூபாய்க்கு. ஆக மொத்தம் உன்னுடைய ரத்தம் வியர்வையாக சிந்தி உழைத்த அந்த பணம் இன்றைக்கு பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் போய்கொண்டிருக்கிறது. இது என்ன நிதி பகிர்வு? நியாயமா? இதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஆகவேதான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லுகிறார். இத்தனையும் கொடுமை. ஜிஎஸ்டி பங்குன்னு 20,000 கோடி நமக்கு கொடுக்கல. எப்படி ஏறி வேலை வாய்ப்புல நிதியை நிறுத்தி நம்ம 3 மாசமா நம்ம பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கலையோ அதை மாதிரி இன்றைக்கு ஜிஎஸ்டி 20,000 கோடி நிறுத்திவிட்டாங்க. ஆக இப்படி செய்கிற பொழுது இன்னைக்கு பார்த்தீங்க, இதில் தொகுதி வரைகிற இந்த மக்கள் தொகையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்ச காரணத்தினால யோசிக்கிறான். இந்த தமிழ்நாடு நமக்கு பிஜேபி ஏற்றுக்கலை, தமிழ்நாடு நம்ம கொள்கையை ஏற்றுக்கலை, ரொம்ப ரேஷனலாக இருக்காங்க, முற்போக்கு மெச்சூர்டு பீப்புளாக இருக்காங்க, ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவங்களாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, விவரமானவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி ஓட்டே வேணாம் உன்னை ஒழிச்சு விடுறேன்னு சொல்லி தொகுதி வரையறை கையில் எடுத்துருக்கிறான். நாம் இருவர் நமக்கு ஒருவர் நம்ம இல்லையா, இதை கையில் எடுத்துக்கிட்டான். ஏன்னா சட்டத்தில், அரசமைப்பு சட்டத்தில் தொகுதியை பிரிக்கிறது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தூரம் மக்கள் தொகை கணக்கெடுக்கணும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தொகுதியை பிரிக்கணும்னா 1970 பிரிச்சது, அதுக்கப்புறம் பிரிக்கல. 2001 அந்த 25 ஆண்டு முடிகிறது. 76 போட்ட அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி அம்மையார் 2001 முடியுதுன்னு அவரு பார்த்தாரு. நம்மளும் 25 ஆண்டுக்கு தள்ளி வச்சிருவோம். ஏன்னா இந்த மாநிலங்கள் தான், இங்கே இருக்கிற தென் மாநிலங்கள் தான், தமிழ்நாடும் சரி, ஆந்திராவும் சரி, கேரளாவும் சரி, கர்நாடகாவும் சரி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கிறது என்று. ஏன்னா நம்ம கொடுக்குற ₹1 ரூபாய இளிச்சவாயன் தமிழை 20 பைசா வாங்கிட்டு இருக்கிறான்ல, மீதி 80 பைசா எங்க போகுது? யூபி அவன் தானே பணம் கொடுக்குறான், அதனால அவன் பாதிக்க கூடாது, அவன் தொகுதியை குறைக்க கூடாதுன்னு சொல்லி இதே வாஜ்பாய் அரசாங்கம் 2002 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சார் ஐயா. அந்த 25 ஆண்டு முடிகிறது தான் 2021 அமெண்ட்மெண்ட். இன்னைக்கு 2026 அந்த 25 ஆண்டு முடிகிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டு மீண்டும் நீ தள்ளி வைக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி இருக்கும்னா, தமிழ்நாட்டில் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இருக்கிறான், அவன் 10 20ன்னு பெத்து போட்டிருக்கிறான், அதனால அவன் தொகுதியெல்லாம் அதிகமாகுது. இதுதான் இந்த பட்டியலை பார்த்தேன். யாரெல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவில்லையோ, யாரெல்லாம் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கவில்லையோ அவனுக்கெல்லாம் அதிக தொகுதிகள். எவ்வளோ போகுது தெரியுமா? இவன் திட்டம் போட்டான், சவுத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனால அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே நீ தொகுதியை பிரித்து கொடுத்தேன்னு சொன்னால் அங்கே 130 தொகுதி 103 தொகுதி ஆகிடும். ஆஹா போதும், சரி குறைஞ்சு போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ஆனால் அதே கரஸ்பாண்டிங்காக மக்கள் தொகை அடிப்படையில் யூபி, மத்திய பிரதேஷ், அங்கே இருக்கிற ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? பீகார் 40 தொகுதி இருக்கிறது 63 ஆயிடுது. மத்திய உத்தரப்பிரதேசம் 80 இருக்கிறது 63 தொகுதி அதிகமாகி 143 ஆகுது. இன்றைக்கு இருக்கிற மத்திய பிரதேசம் 29 இருப்பது இன்றைக்கு நண்பர்களா 79% அதிகமாகி 52 ஆகுது. ராஜஸ்தான் இன்றைக்கு அதை போல இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 25 தொகுதி இருப்பது எவ்வளவு ஆகுதுன்னு சொன்னா நண்பர்களா 50 தொகுதி ஆகுது. இந்த 4 மாநிலம் மட்டும் 300 தொகுதி ஆகி போயிடுதியா? உன் ஓட்டு எதுக்கியா வேணும்? ஆக நம்மை சுரண்டுவதற்கு இந்த தொகுதி சீரமைப்பையும் பயன்படுத்துகிறான். இந்த 4 தொகுதிக்கு மட்டும் இந்த பணம் 9 ரூபா கொடுக்குறான், 3 ரூபா கொடுக்குறான்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் அங்கே கொட்டி கொட்டி அவனை வளர்த்து விட்டு அங்கே மட்டும் ஓட்டை வாங்கிட்டு நம்மளை போடா வெளியிலேங்கிறான். உன்னை பற்றி கவலை இல்லைங்கிறான். இதுதான் நம்மளுடைய திட்டம். தெற்கு மாநிலங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ ஓட்டு போடலினாலும் கவலை இல்லை. நான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி தொகுதியை அதிகரித்து கொண்டு, அதுக்காகத்தான் இது எப்போ நடக்க வேண்டியது 2026 நடக்க வேண்டியதை இன்றைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின புதிய பாராளுமன்ற கட்டத்தில் அவனுக்கு தேவையான 848 மெம்பர் உட்கார்ற அளவுக்கு ஷீட்டை வச்சு தைச்சு கட்டடத்தையும் கட்டி முடிச்சுட்டான். அப்போ நான் உட்காந்துருக்கிற அந்த பார்லிமெண்ட், புதிய பார்லிமெண்ட் கட்டடத்தில் 848 ஷீட்டை ஏற்கனவே திட்டம் போட்டு கட்டிட்டான். யா இதுவரையிலும் பிரதமர்கிட்டையோ உள்துறை அமைச்சர்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. திட்டமிட்டு ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டம். அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்திற்கு தான் 10 ஆண்டு காலம் சொன்னாரே அண்ணன் எடப்பாடி, அவரும் 10 ஆண்டு காலம் உங்களுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருந்தார்.
அவரும் பார்த்தார் இது வேலையாகாது, நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ ஏதோ நான் எதுக்குறேங்கிற மாதிரி பாவலா பண்ணுறாரு. ஆனால் அவர் எப்படி எதிர்ப்பார்னு எனக்கு தெரியும். கள்ள கூட்டணி வச்சுக்குவார். போன நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு கள்ள கூட்டணி தான் வச்சுருக்கார். கள்ள காதலில் ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. அதனால் அவரை நம்ப முடியாது. ஆக நம்முடைய எதிர்காலமே இந்த கழகம்தான். இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் இந்த மொழியும் காக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.